வெங்கடேஸ்வரர் கால் முடியாத தன்னுடைய பக்தருக்காக ராஜபோக உணவுகளையே உதறி தள்ளினார். உங்களுக்கு வெங்கடேஸ்வரர் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் திருப்பதிக்கு அருகே மாலிபிரி என்ற கிராமத்தில் பீமண்ணா என்ற ஒரு ஊனமுற்றவன் வாழ்ந்து வந்தார். அவர் களிமண் பானை தொழில் செய்பவர். பீமண்ணா வெங்கடேஸ்வரரின் தீவிர பக்தர் ஆவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் கால் முடியாதவராக இருந்ததால் திருப்பதி மலை ஏறி வெங்கடேஸ்வரரை தரிசிக்க முடியவில்லை. இதனால் தினமும் வீட்டிலேயே வெங்கடேஸ்வரரின் விக்கிரகாரம் செய்து பக்தியுடன் தயிர் சாதத்தை ஒரு மண்பானையில் வைத்து அதை நெய்வேத்தியமாக ஏழுமலையானுக்கு படைப்பார். மற்றொரு பக்கம் திருமலையின் மன்னன் தொண்டமான் சக்கரவர்த்தி தினமும் வெங்கடேஸ்வரருக்கு 56 வகையான உணவுகளை சமர்ப்பிப்பார். ஒரு நாள் கதவுகளை திறந்து பார்த்த பொழுது மன்னன் வைத்த அனைத்து உணவுகளும் அப்படியே இருந்தது. ஆனால் வெங்கடேஸ்வரர் வாயில் தயிர் சாதத்தின் துளிகள் இருந்தது. இதை கண்டு கோபமடைந்த மன்னன், நான் கொடுத்த உணவை உண்ணாமல் சாமி என்ன உணவை உண்டார் என்று கத்தினார். அன்று இரவு தொண்டைமான் கனவில் தோன்றிய வெங்கடேஸ்வரர், நீ ஆடம்பரத்துடன் தங்கத்தட்டில் கொடுக்கும் 56 வகையான உணவுகளை விட என் பக்தன் பீமண்ணா பானையில் கொடுக்கும் அன்பான தயிர் சாதமே எனக்கு பெரிது. தன் தவறை உணர்ந்த மன்னன் அன்று முதல் வெங்கடேஸ்வரருக்கு மண்பானையில் தான் உணவு படைக்கப்படுகிறது. ஓம் வெங்கடேஸ்வரா என்ற கமெண்ட் செய்யுங்கள்.